எல்லாமே நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு 100% எல்லாமே சரியா இருக்கிறது இல்லை. உறவுகள்ல சரியா இருக்க முடியாது. நீங்களும் சரியா இருக்க முடியாது, நானும் சரியா இருக்க முடியும். எதிர்பார்ப்புகள் வீணாகலாம். பட் பி சிம்பத்தி, பி பொலைட், பி அட்ஜஸ்டபிள். சொல்ல அந்த கருத்து என்னவென்றால், அன்பானவரே, பி யூனிட்டி, பி லாயல்டி, பி சிம்பத்தி. அதாவது சில தகவல் இருக்கலாம், எல்லாரும் எல்லாமா இருப்பதில்லை. Man makes mistakes. Nobody born as a perfect man. உண்மையில யாருமே பூரண மனிதர்களை பிறப்பதில்லை. பூரணமாகும்படியே கடந்து போவோம். இதைத்தான் திருமணி சொல்கிறது, பூரணராகும்படியாய் கடந்து போவோம். நானும் பூரணம் அல்ல, பூரணத்தை நோக்கி ஓடுகிறோம். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடன் வாழ்ந்தாலும் எனக்கு 55 தொடர்ந்து the benefits of the Christian friendship, தேவனோடு இருக்கிற அந்த உறவினாலே ஏற்படுகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள். 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் நிஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இங்கே ஒரு 2 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, அந்த உறவில் ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள். முதலாவது, மாரலி எலிவேட்டிங். நம்முடைய சமுதாய வாழ்க்கை மாற்றப்படுகிறது, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை மாற்றப்படுகிறது. மாரலி, அதாவது நம்முடைய ஒழுக்கமான வாழ்க்கை, அது இன்னும் உயர்த்தப்படுகிறது. மாரலி எலிவேட்டிங். நான் படிக்கிற வார்த்தை கேளுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை. அப்படியானால் யாருன்னு சொல்லுகிறாராம்? நான் உங்களை, அதாவது ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரோடு உறவு வைக்கும் போது, ஆண்டவரோடு சிநேகம் வைக்கும் போது, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம் இருக்கும் போது உன் வாழ்க்கை மாறுகிறது, உன் அந்தஸ்து மாறுகிறது, உன் நிலைகள் மாறுகிறது. நீ ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப்படுகிறாய். இதைத்தான் நான் சொன்னேன், மாரலி எலிவேட்டிங். அதாவது உங்களுடைய சமூக வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய சாட்சியை கேட்கிறோம். அவருடைய வாழ்க்கையில எளிமையான வாழ்க்கை. நேற்று ஒரு சாட்சியை கேட்டேன். மதுரையில ஒரு ஹோட்டல்ல வேலை செய்து கொண்டிருந்த இந்த டேபிள் துடைக்கிற ஒரு தம்பி, அவர் ஒரு ஊழியக்காரர் சந்தித்திருக்கிறார். அவர் கேட்ட போது, ஏன் தம்பி நீ இந்த வேலை செய்யற? படிக்க வசதி இல்லையா இந்த வேலை செய்யறேன்? அந்த ஊழியர் அந்த சிறுவனை கொண்டு போய்